Friends, welcome to Sai Puppy Kitchen. Today என்ன லஞ்ச் மெனு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு என்ன லஞ்ச்னா சுட சுட சாதம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். சாதம் அப்புறமா குழம்பு. இன்னைக்கு சௌ போட்டு கருப்பு கொண்டக்கடலை போட்டு கார குழம்புங்க. சௌ போட்டு கருப்பு கொண்டக்கடலை போட்டு காரக்குழம்பு. இந்த குழம்போட ஹைலைட் என்னன்னா லாஸ்டா சின்ன வெங்காயம் எண்ணெயில நல்லா பொடியா நல்லா கண்ணாடி தூள் மாதிரி சின்ன வெங்காயத்தை ரெண்டு மூணு கட் பண்ணிக்கணும். கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா அதை கருக வறுத்து இதுல கொட்டணும். இதுதான் அந்த குழம்போட ஹைலைட்டே. அப்பெல்லாம் காரக்குழம்பு இந்த மீன் குழம்புலாம் கருவடகத்துல தாளிச்சு செய்வாங்க. இன்னுமே கிராம பக்கத்துல அப்படிதான் செய்வாங்க. அந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். கருவடகம் போட்டு தாளிச்ச மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் லாஸ்டா பொரிச்சு அப்படியே நல்லா கிறிஸ்பியா பொரிச்சு இதுல கொட்டணும். இதுதான் இந்த குழம்போட ஹைலைட்டு. வாசமே செம்ம டேஸ்டா இருக்குங்க. என் ஹஸ்பண்ட்க்கு இப்படி பண்ணா ரொம்ப பிடிக்கும். சௌ கருப்பு கொண்டக்கடலை போட்டு காரக்குழம்பு. அப்புறமா உருளைக்கிழங்கு பொடி மாசுங்க. இது இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் செய்வாங்க. தேங்காய் எல்லாம் போட்டு செய்வாங்க. கடலைப்பருப்பு சீரகம்லாம் போட்டு அந்த மெத்தட்ல இன்னைக்கு செஞ்சிருக்கேன். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணா உருளைக்கிழங்கு பொடி மாசுங்க. அப்புறமா பூட்டி வடகம் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பூட்டி வடகம். அப்புறமா ரசம், தக்காளி ரசம். ரீசெண்டா நான் ஒரு 10 நாளாவே ரசமே வைக்கல. ஏன்னா சம்மர் சீசன் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கனால தயிரோடே விட்டுட்டேன். இன்னைக்கு ரசம் கேட்டாங்க எங்க வீட்டுல, அதனால தக்காளி ரசம் பண்ணிருக்கேன். இவ்வளவுதாங்க இன்னைக்கு என்னோட சிம்பிளான லஞ்ச். நாளைக்கு ஒரு சூப்பரான மெனு நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, பாய்.